Yeah, good afternoon, good afternoon. Yes. Good evening, good afternoon. Yes, எல்லாருக்கும் good afternoon. வாய்ஸ் கேக்குதுன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் கேக்குது. எல்லாமே கிளியரா இருக்கா? செக் பண்ணாம ஒரு டைம். எல்லாமே கிளியரா இருக்கா? செக் பண்ணுக்கோங்க. தலைவா, வாய்ஸ் கேக்குதா? Yes, Kirtika Suresh Kumar. Good afternoon. Yes, good afternoon to all. Good afternoon, ma. Good afternoon. எல்லாருக்கும் good afternoon. Yes, yes, good afternoon. All clear, sir. Yes, good afternoon. Durga Devi, good. So, இன்னைக்கு like 10 o'clock கிளாஸ் ஷெட்யூல் பண்ண நினைச்சிட்டா பட் ஆர் நாட் முடியல. So, இன்னைக்கு சண்டே ரைட் வி கேன் ஹாவ் லெக்சர் நம்பர் 2 ஒர்க் எனர்ஜி பவர் லெக்சர் நம்பர் 2 ஆல் ஆஃப் யூ ரெடி கைஸ்? எஸ். Come on, we'll start with a question. Lecture number 2 we're going to start with a numerical. Good afternoon ஜீவஜீவி. எல்லாரும் சகஸ்திரியா எல்லாரும் ஜாயின் பண்ணாம சீக்கிரம். யா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? யா ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது பிஃபோர் ஜஸ்ட் we can have the courses regarding the courses. CM like எல்லாரும் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிட்டே இருக்கங்க. எஸ். ஸோ வி ஹாவ் லைக் டிஃப்ரெண்ட் கோர்சஸ்மா டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் நம்ம ஆப்ல வந்து அவைலபிளா இருக்கு. லைக் வந்து பிசிக்ஸ் போற பேக்கேஜ், கெமிஸ்ட்ரி போற பேக்கேஜ், ஓகே பிசிக்ஸ் பிளஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பேக்கேஜ், அது எல்லாமே ஃபுல் டேர்ம் பேக்கேஜ், ஃபுல் டைம் சாப்பாடு மாதிரி ஃபுல் டைம் பேக்கேஜ், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஒரு பேக்கேஜ் இருக்குமா. அதே மாதிரி வி ஹாவ் த டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் பேட்ச். ஸோ ஓகே, ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல் கோர் பியூட்டிஃபுல் டெஸ்ட் பேட்ச்னு சொல்ல முடியும், கண்டிப்பா சொல்லலாம். அது எல்லாமே வி ஹாவ் த புக்ஸ் மெட்டீரியல்மா தனியா. அது எல்லாமே வி ஹாவ் த ஃப்ரீ ரிசோர்சஸ். ஓகே, நீட் நாயகன் இதுல வந்து லைக் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ், அது எல்லாமே ஃப்ரீ நீட் ரிசோர்சஸ்மா, இது எல்லாமே ஃப்ரீ யூ கேன் ஆக்சஸ். ஓகே, நம்ம ஆப்ல போயிட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். நம்மளோட கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே மோஷன் பேசிக் மேக்ஸ், மோஷன் 1D, மோஷன் 2D, லாஸ் ஆஃப் மோஷன், இப்படி ஒர்க் அனிஸ் பவர், இது எல்லாமே நீட் நாயகன் 2026ல போனா கண்டிப்பா உங்களுக்கு ஆக்சஸ் இருக்குமா. யூ கேன் கோ த்ரூ த நோட்ஸ். தேங்க்யூ. ரைட் நவ் we will go back to the class ma. Right, all of you ready? Bhavani ready ma? Sagasta, Krishna Vini, Akshaya, Durga Devi, Sagasta, yes, Ami, Shahul, எல்லாமே start. Akshaya, Durga Devi, yes, எல்லாரும் join பண்ணுங்க. Right, hi sir. Yeah, hi. Good afternoon, Kirtika, Suresh Kumar. Good afternoon to everyone ma. So now ஓகேவா ரைட் மா, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்கம்மா. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அது மட்டும் ஏன்னா அது கண்டிப்பா வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் எல்லாரும். எஸ் வருமா. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் நம்ம முன்னாடி கிளாஸ்ல ஆல்ரெடி பார்த்தோமா. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஓகேவா. நம்ம எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்மா, கன்சர்வேட்டிவ். ஓகேமா ரைட். ஸோ சொல்லுங்கம்மா, யாராச்சும் சொல்றீங்களா? ரெடி தலைவா, ஹவு மச் யுவர் சேலரி? யார் இது? சிராஜ் வந்து கேக்குறாரு how much your salary. My salary is my NEET நாயகன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ salary கிடையாதுமா. இது வந்து லைக் டீச்சிங் ஃபீல்டு வந்து சர்வீஸ். ஓகே, ஸோ என்னோட salary வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். எஸ், குட். ஸோ ரைட், எஸ், ஐ எம் ஃப்ரம் இந்தியா. ரைட். ஸோ நோ ஃபர்ஸ்ட் ஒன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஏமா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுமா. எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எஸ், we have to go through the points. So conservative force, ஓகேமா. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் சொல்லுங்கம்மா. ஜஸ்ட் ஒரு 2 பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லுங்க. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பத்தி என்ன தெரியும் சொல்லுங்க. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் இந்த ஓகே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அம்மா அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் 2 பாயிண்ட்ஸ் இருக்குமா. ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்தோமா டஸ் நாட் டிபெண்ட் ஆன் பாத். இட் டிபெண்ட்ஸ் ஓன்லி ஆன் இனிஷியல் அண்ட் ஓகேமா. இட் டிபெண்ட்ஸ் ஆன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். ஓகேமா, it depends on ஓகேமா.
Yes. So conservative force ma depends on initial and final position. Okay ma? So depends on initial and final position. Okay ma? எல்லாரும் note பண்ணுக்கோங்க. Yes. Yes, yes, Ramaha. Good evening, ma. Good evening. Yeah. So conservative force ma depends on initial and final position matunda. But ma does not depend on path. Please எல்லாரும் note பண்ணுக்கோங்க. Does not depend on path. Does not depend on path. Okay, ma? So does not depend on path. But does not depend on the path. எல்லாரும் focus பண்ணுங்க. So does not depend on path. Okay, ma? So next point ma non-conservative force. Okay, non-conservative force. So non-conservative force. சொல்றீங்களா யாராச்சும் சொல்றீங்களா? அம்மா, இந்த conservative force பத்தி யாராச்சும் சொல்றீங்களா? So non-conservative force. Okay, non-conservative force ma depends on path. So conservative force வந்து path में depend ஆகாது. But non-conservative force தலைவா. So non-conservative force மா non-conservative force வந்து ஏமா non-conservative force வந்து depends on path. Okay. So non-conservative depends on path. Yeah. So conservative force ma depends on initial and final position, does not depend on path, but a non-conservative force ma depends upon path. புரியுதா? Non-conservative force வந்து depends upon, okay, non-conservative force ma depends upon the path. புரியுதா? And work done எவ்வளவுமா? Work done எவ்வளவு? In work done, முன்னாடி கிளாஸ்ல நம்ம பார்த்தோமா? What is the work done in round trip? What is the work done in round trip in non-conservative force? சொல்றீங்களா? யாராச்சும் சொல்றீங்களா? யாராச்சும் சொல்றீங்களா? Work done in round trip எவ்வளவுமா? In non-conservative force law, work done in round trip எவ்வளவு? Is not zero. Yes or no? இதுவமா not zero. புரியுதா? So non-conservative force இருக்குமா? So non-conservative force வந்துமா depends upon path. Okay, and work done in round trip வந்து zero. What about work done here in conservative force தலைவா? What is the work done? What is the work done in conservative force? See, work done in conservative force எவ்வளோ? Work done in non-conservative force எவ்வளோ? சொல்லுங்க சீக்கிரம். Work done in conservative force எவ்வளோ? இந்த ரவுண்ட் ட்ரிப் ஃபார் ரவுண்ட் ட்ரிப் தான் கேட்குறா. தட் வில் பி ஜீரோ. குட் ஃபார் a ரவுண்ட் ட்ரிப். சூப்பர் மா, வேற லெவல், வெரி குட் ஃபார் ரவுண்ட் ட்ரிப். ஸோ எல்லாரும் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். பாத் மீது டிபெண்ட் ஆகாது. நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ல வந்து பாத் மீது டிபெண்ட் ஆகும். ஒர்க் டன் இன் ரவுண்ட் ட்ரிப் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து பார்த்த ஜீரோ. அண்ட் ஒர்க் டன் இன் ரவுண்ட் ட்ரிப் வந்து ஃபார் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து நாட் ஜீரோ. புரியுதா? Got it, good, very good. Yes. What are the examples பத்தி சொல்லமா? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா என்னென்ன வரும்? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ல என்னென்ன வருமா? எக்ஸாம்பிள் ஆஃப் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்மா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகேமா, ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறா. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகேமா, அதே மாதிரி ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். அதே மாதிரிமா அதே மாதிரி ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அதே மாதிரிமா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஓகேவா, நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் என்ன வரும் சொல்லுங்க. நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். non-conservative force ma example is, so non-conservative force example என்னமா friction and air drag. Very good, super ma, very good. Friction and air drag, good. Friction and air drag. Okay, right. So now we will go to the first question ma regarding this. Okay, first question போலாம். எல்லாரும் நல்லா focus பண்ணுங்க. எல்லாரும் நல்லா focus பண்ணுமா. Please எல்லாரும் நல்லா focus பண்ணுங்க. எல்லாரும் focus பண்ணுங்க. Right. So first question ma, first question பாருங்க. A body
of mass எல்லாரும் நோட் பண்ணாம கொஸ்டின் நோட் பண்ணுங்க. A body of mass, a body of mass, okay, root 2 kg, a body of mass root 2 kg is taken up. எல்லாரும் நோட் பண்ணுங்க. Is taken up. Okay, a body of mass root 2 kg வந்து taken up. Okay, taken up an inclined plane. Taken up an inclined plane. An inclined plane மா எல்லாரும் நோட் பண்ணுமா. கொஸ்டின் ஆஃப் லென்த் வந்து எவ்வளோ 10 மீட்டர். என்ன கேட்குறாருன்னா அதான் கொஸ்டின்ல வந்து the coefficient of friction, the coefficient of friction, coefficient of friction between coefficient of friction between body and inclines. Coefficient of friction between body and inclines is 0.5. Find the work done and incline. Okay, so find the work done. Find the work done by. Find the work done by. Find the work done by. Okay, அம்மா இந்த கொஸ்டின்ல வந்து இந்த கொஸ்டின்ல வந்து லைக் 3 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே இந்த கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியா கிடைக்கும். கண்டிப்பா. இதுல டவுட்டே கிடையாது. அதனாலதான் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 கொஸ்டின் இருக்குமா? இந்த ஆப்ஷன்ஸ் கிடையாதுமா. 3 கொஸ்டின். ஓகே, ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். Gravitational force over a gravitational force over a round trip. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆமா இது ஆப்ஷன்ஸ் கிடையாதுமா. இது வந்து நமக்கு 3 கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ, ரவுண்ட் ட்ரிப் எவ்வளோ, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்புறமா செகண்ட் கொஸ்டின் வந்து ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். செகண்ட் ஒன்மா ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன் அப்வர்ட். Frictional force in upward. Frictional force in upward and downward journey. Frictional force in upward and downward journey. Okay, ma? Yes. Third question, ma. Frictional force. Frictional force. Frictional force over a round trip. Yeah, diagram is there, ma. Diagram is there. Don't worry. First, இது மட்டும் இது முடிச்சிருங்க. அப்புறம் diagram தரா. First நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் ஃபுல்லாவே நீங்க நோட் பண்ணுனா கண்டிப்பா diagram தரமா. Yeah. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஓவர் எ ரவுண்ட் ட்ரிப். ஓகே, ஸோ இந்த 3 கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கற போறோமா. அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் டயக்ராம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. டயக்ராம் வந்துமா நோட் பண்ணிக்கோங்கம்மா. டயக்ராம் வந்து எல்லாரும் நோட் பண்ணுங்க. ஓகேமா, ரைட். ஸோ இது பாடி ஆஃப் மாஸ் எம். பாடி ஆஃப் மாஸ் எம். ஓகே, பாடி ஆஃப் மாஸ் எம். ஓகே, ஸோ ஆங்கிள் வந்து பார்த்தா 45 டிகிரி. ஓகேமா, அண்ட் டிஸ்டன்ஸ் கவர்டு வில் பி 10 மீட்டர். 10 மீட்டர். ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து 0.5. ஓகேவா? எஸ். ஸோ இது வந்து ஒரு 3 கொஸ்டின் இருக்குமா. இந்த 3 கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம் கண்டிப்பா.
சோ இதுல வந்து 3 கொஸ்டின் இருக்குமா. சோ எல்லாரும் ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன கேட்கிறேன், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒரு ரவுண்ட் ட்ரிப் எவ்வளவு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸா, நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்துமா, ஓகேமா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸா, நான் கன்சர்வேட்டிவ். எஸ் யாழினி, வெரி குட் மா, ఎక్సలెంట్. సో గ్రావిటేషనల్ ఫోర్స్ ಒಂದು కన్జర్వేటివ్ ఫోర్స్. సో కన్జర్వేటివ్ ఫోర్స్ లో రౌండ్ ట్రిప్ వర్క్ డన్ బై రౌండ్ ట్రిప్ ఎவ்வளோமா. సో గ్రావిటేషనల్ ఫోర్స్ வந்து வெரி குட் மா, எக்ஸலென்ட் மா, வெரி குட். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஒர்க் டன் எவ்வளோ, ஒர்க் டன் எவ்வளோ, 0. எஸ். ஸோ அது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் இப்போ. ஓகேவா, குட் குட் குட், வெரி குட் மா, எக்ஸலென்ட் மா. ஸோ இப்போ வந்து இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒர்க் ரவுண்ட் ட்ரிப் வந்து 0 பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்ம தியரிட்டிக்கலே சொல்லியாச்சு. பட் நம்ம ப்ரூவ் பண்ணணுமா இல்லையா? கண்டிப்பா ப்ரூவ் பண்ணணும். எஸ். ஸோ அதுக்கு வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். A body of mass root 2 kg is taken up an inclined plane of length ma 10 meter பார்த்துக்கோங்க. 10 meter length. The coefficient of friction between body and inclined ma. So body inclined வந்து 0.5. ஓகேமா. ஸோ அப்புறம் வந்து த ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் வந்து கால்குலேட் பண்ணணும். 3 கேஸ்ல துர்காதேவி 3 கேஸ்ல வந்து ஒர்க் டன் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணுமா. ஒர்க் டன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரவுண்ட் ட்ரிப்புக்கு, ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் ஜர்னி, அது எல்லாமே ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஓவரே ரவுண்ட் ட்ரிப். ஸோ டோன்ட் வரிமா, ஒரு கொஸ்டின் வந்து நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்றேன். எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கொஸ்டின் புரியுதா? என்ன கேட்டாரு அது புரியுதா? கொஸ்டின் புரியுதாமா? கொஸ்டின் புரியுதா? என்ன கேட்டாருன்னு புரியுதா கொஸ்டின்? Yes, sir. Very good. Excellent. Good. Yes, sir. Okay. Right. Let us take the first question. First question வந்து என்ன கேட்டானா, ஒரே ஒரு நிமிஷமா. ஆக்சுவலி இது இந்த இடத்துல வந்து லைக் நான் ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணியாச்சு. சாரி ஃபார் தட். ஒரு கொஸ்டின் இருக்குமா. ஆக்சுவலி இது கொஸ்டின் ஏ. இது ஆக்சுவலி பிமா. இது பி, இது சி, இது டி. ஓகே. இங்க ஒரு கொஸ்டின் இருக்குமா. அந்த கொஸ்டின் என்னன்னா, இந்த கொஸ்டின் கூட நம்ம சால்வ் பண்ண கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாதிரி. கிராவிடேஷனல் ஜிஎஃப். ஏன்னா ஜிஎஃப்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஓவர் ஏ ரவுண்ட். ஓகே. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இன் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் ஜர்னி. இந்த கொஸ்டின் ஆல்சோ வி வில் சால்வ். ஓகே. 3 கொஸ்டின் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் ஜர்னி. புரியுதாமா? சோ 4 கொஸ்டின்ஸ் இருக்குமா. இந்த 4 கொஸ்டின் வந்து சால்வ் பண்றா கண்டிப்பா. பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். EF என்னமா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். EF என்னமா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். So gravitational force in upward, gravitational force in upward and downward journey. Upward gravitational force in upward and so gravitational force in upward and downward journey. எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுமா. ப்ளீஸ் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எஸ். ஃபர்ஸ்ட் இது டயக்ராம். ஸோ நான் வந்து தனியா ஒரு டயக்ராம் வந்து காட்டுறேன். பாருங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதனால தான் எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். இப்போ எல்லாரும் பாருங்க, எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பொறுமையா பொறுமையா போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. This is a body of mass m. The body of mass m. Okay, ma. So 10 meter. Okay, ma. Like distance traveled 10 meter. What is the angle, ma? 45 degree. Section வந்து 0.5. அது ஆல்ரெடி தெரியும். இப்போ நீங்க சொல்லுங்க. See, நம்ம பாடி ஓகேவா. ஸோ திஸ் பாடி இருக்கணுமா, இந்த பாடி. ஸோ இந்த பாடி வந்து இப்படி இருக்கு. ஸோ இந்த பாடி வந்து மூவ் ஆகுமா ஆகாது? கண்டிப்பா மூவ் ஆகும். ஸோ கண்டிப்பா இந்த பாடியோட ஆஃப்டர் சம் டைம், கொஞ்சம் டைம்க்கு அப்புறம் கண்டிப்பா இந்த பாடி வந்து இந்த இடத்துக்கு வருமா. கண்டிப்பா வருமா துர்காதேவி? இந்த இடத்துக்கு வருமா வராதா? கண்டிப்பா இந்த பாடி வந்து வருமா, வரும். ஸோ சேம் பாடி துர்காதேவி. இந்த பாடி தான், இந்த பாடி தான், சேம் பாடி வந்து டவுன். ஸோ மாஸ் எம். ஸோ பாடியோட வெயிட் எவ்வளவுமா சொல்லுங்க. இந்த பாடி வெயிட், யா, பாடியோட வெயிட் எவ்வளவுமா, எம்ஜி. பாடியோட வெயிட் எவ்வளோ, எம்ஜி. ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பாடியோட டிஸ்பிளேஸ்மெண்ட்மா, இந்த பாடியோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி தான் நான் சொல்லிடுறேன். இந்த பாடி மாஸ் இருக்கா, இந்த பாடி ஆஃப் மாஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்மா, எஸ். ஓகே. பாடி ஆஃப் மாஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ, எஸ். ஓகேவா. பாடி ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோமா, எஸ். அந்த பாடி ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், எஸ். ஓகே. இப்படி எல்லாரும் ஓகே. ஸோ இங்க பாருங்க. ஹியர் ஐ வில் ஷோ யூ
எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுமா இங்க பார்க்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ நவ் இப்போ பாடி எங்க இருக்குமா? இப்போ வந்து பாடி வந்து இங்க இருக்கு. நான் இந்த இடத்துல வந்து அஸ்யூம் பண்றேன். பாடி வந்து இந்த இடத்துல வந்து பாடி இருக்குமா? ஓகே. பாடியோட மாஸ் எவ்வளவுமா? எம். ஓகே. இந்த இடத்துல இருக்க பாடி தான் அப்படியே டவுன் வருதா? வரும். ரைட். ஸோ பாடி ஆஃப் மாஸ் எம். ஓகேமா? ஸோ எவ்வளவு இது ஒண்ணும் இல்லம்மா. இது வந்து டிஸ்பிளேஸ்மென்ட். நல்லா ஃபோக்கஸ் பண்ணுமா எல்லாரும். So, ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட் வந்து வரும். இது பாடியோட டிஸ்பிளேஸ்மென்ட். எவ்வளவுமா? பாடியோட டிஸ்பிளேஸ்மென்ட். எஸ். ஷார்ட் வெரி குட். ஸோ பாடியோட வெயிட் எவ்வளவுமா? எம்ஜி. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ வந்து நான் என்ன கேட்கிறேன், ஃபர்ஸ்ட் வந்தோமா இது வந்து இது பார்ட் ஒன்னு சொல்லிடுறேன். பார்ட் ஒன். ஸோ இன்னும் ஒன்றும் இல்லைம்மா. நான் என்ன கேட்கிறேன், இது இனிஷியல் ஓகேமா? இது வந்து லைக் இனிஷியல் பொசிஷன் சொல்லுங்க. ஓகே. இது இனிஷியல் பொசிஷன் சொல்லுங்க. பாருங்க. இது இனிஷியல் பொசிஷன் சொல்லுங்க. இது ஃபைனல் பொசிஷன் சொல்லுங்க. இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு எப்படி போலாமா? நீங்க சொல்லுங்க. இப்படி போலாம். 1. அப்ப இல்லைன்னா இப்படி போலாம். எஸ் ஆர் நோ? ஸோ 2 வேல போலாமா? ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு எப்படி போலாம்? நேரா போலாம். இல்லைன்னா இப்படி போயிட்டு இப்படி போலாமா? எஸ். 2 வேஸ். புரியுதா? நான் என்ன சொல்றது? இப்படி போலாம். இல்லைன்னா இப்படி போலாம். இப்போ வந்து இப்படி போலாமா? இப்படி போகுது வந்து நான் 1 சொல்லிடுறேன். 1. ஓகேவா? ஸோ டோன்ட் வரிமா. பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்லிடுறேன். ఇప్పుడు 1 ஷாஜ் நோ ப்ராப்ளமா. ஃபோக்கஸ் பண்ணுங்க சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஷாஜ் இப்போ வந்து ஷாஜ் இது எவ்வளவு ஆங்கிள் குடுத்தாச்சு கொஸ்டின்ல பாருங்க ஷாஜ். 45 டிகிரி. ஓகே ஷாஜ். 45 டிகிரி. 45. ஓகே 45 டிகிரிமா. இது வந்து 45. ஓகேம்மா. நான் என்ன கேட்கிறா, இது வந்து எவ்வளவு ஆங்கிள் சொல்றீங்களா? அம்மா நான் வந்து தனியா காட்டுறேன் உங்களுக்கு. இது டிஸ்பிளேஸ்மென்ட் தலைவா. டிஸ்பிளேஸ்மென்ட்மா. இது எவ்வளவுமா? 45 டிகிரி. பாருங்க. தெரியுதா? 45 டிகிரி, 45 டிகிரி. அப்புறம் இது எவ்வளவுமா? வெயிட் எவ்வளவுமா? mg. இது எவ்வளவுமா? டோட்டல் ஆங்கிள் 90 டிகிரி. டோட்டல் ஆங்கிள் சொல்றீங்களா? mg டவுன்வர்ட் 90 டிகிரி. அவர் கொடுத்திருந்தது 45 டிகிரி. டோட்டல் எவ்வளவுமா? டோட்டல் ஆங்கிள் எவ்வளவு தலைவா? டோட்டல் எவ்வளவு சொல்லுங்க? டோட்டல் ஆங்கிள். டோட்டல் ஆங்கிள் டோட்டல் 135. கரெக்ட்டா? இங்க பாருங்க டோட்டல் ஆங்கிள் எவ்வளவு? டோட்டல் ஆங்கிள். நீங்க கேட்கலாம். சார் எதுக்கு சார் டோட்டல் ஆங்கிள்? தலைவா டோட்டல் ஆங்கிள். பிகாஸ் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன? சாரி வொர்க் டன் ஃபார்முலா என்ன? வொர்க் டன் ஃபார்முலா. ஃபோர்ஸ் mg. ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை டிஸ்பிளேஸ்மென்ட். சி பாருங்க. இங்க பாருங்க. ஓகே. இங்க பாருங்க தலைவா. டோன்ட் வரி. எல்லாமே கிளியரா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன தெரியுமா? வொர்க் டன் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். வொர்க் டன் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இன் இன் அப்வர்ட் ஜர்னி. என்னமா? இன் அப்வர்ட் ஜர்னி. அது ஃபர்ஸ்ட் கேஸ். இது. ஓகே. இது அப்வர்ட் ஜர்னி. ரைட் நவ ஃபார்முலா என்னம்மா? ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை டிஸ்பிளேஸ்மென்ட் கரெக்ட்டா? ஃபோர்ஸ் எவ்வளவு இங்க? mg. mg இஸ் த ஃபோர்ஸ். டிஸ்பிளேஸ்மென்ட் எவ்வளவு? எஸ். சோ இப்படி mgக்கு இங்க பாருங்க. mgக்கு டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு எவ்வளவு ஆங்கிள்? 135 தானே? So work done is equal to fs cos theta. Theta வந்து angle between force and displacement தானே? இங்க force வந்து weight mg the force displacement is angle between எவ்வளோ? mg and force की mg की displacement 135 degree. புரியுதா தலைவா? got it? So அதனால தான் mg cos 135 degree. ஓகேமா? புரியுதா? எல்லாரும் got it மா? got it? got it? Right. got it sir? Good யாழினி good. யாழினி மாஸ் எவ்வளவு யாழினி? கொஸ்டின்ல பாருங்க. √2. ஓகேவா? g எவ்வளவு யாழினி? 10. cos 135 பத்தி ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் உங்களுக்கு. எல்லாம் நோட் பண்ணுங்க. cos 135 பத்தி ஒரு பாயிண்ட் சொல்றேன். நீங்க நீங்க சொல்லுங்க. cos 135 எப்படி எழுதலாம்? பேசிக் மேக்ஸ்ல கூட நான் சொல்லிக் கொடுத்தேமா? cos 135 எப்படி எழுதலாம்? cos 90 plus 45. 90 plus 45. 90 plus 45. ஓகேமா? நீங்க பாருங்க. எந்த கோஆர்டினேட்? ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட், செகண்ட் கோஆர்டினேட், தேர்ட் கோஆர்டினேட், ஃபோர்த் கோஆர்டினேட். ஸோ 90 பிளஸ் தீட்டா 90 மைனஸ் 90. 90 பிளஸ் தீட்டா எந்த கோஆர்டினேட்ல வரும் தலைவா? ஸோ 90 காஸ் 90 பிளஸ் தீட்டா வந்து எப்படி இருக்கும்? சைன் குட். சைன் 45. ஸோ காஸ் 135 இஸ் ஈக்குவல்ஸ் டு சைன் 145. தலைவா சைன் 45 வேல்யூ எவ்வளவு? அவ்வளவுதான் சிம்பிள். ஒரு வந்து சிம்பிள். ஓகே. ஸோ காஸ் 35 பிளேஸ்ல எவ்வளவு எழுதலாமா? எல்லாரும் நோட் பண்ணுங்க தலைவா. ஸோ காஸ் 135 பிளேஸ்ல காஸ் 135 இடத்துல -1/2 ரைட் எழுதுங்க. ஈஸி அவ்வளவுதான். குட். ஸோ இது எவ்வளோ? ஸோ -1/√2.
ஓகேமா மைனஸ் 1 பை ரூட் டூ ரூட் டூ கேன்சல் ஓகேமா ஸோ எவ்வளவு வருதுமா ஓகே டிஸ்பிளேஸ்மெண்ட் எம்ஜி ஓகே ஓகே மாஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோமா ஒரு நிமிஷம் கொஸ்டின்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்தாச்சுன்னா தலைவா டிஸ்பிளேஸ்மெண்ட் 10 ஓகேவா டிஸ்பிளேஸ்மெண்ட் 10 இப்போ நீங்க என்ன பண்ணணும் இங்க ஒன்றும் இல்லை நான் என்ன சொல்லிடா ஒரு நிமிஷம் பாருங்க மாஸ் வந்து ரூட் டூமா டி வந்து 10 கிராவிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ 10 மா காஸ் 145 எவ்வளோ மைனஸ் 1 பை ரூட் டூ கேன்சல் ஸோ இது எவ்வளோ 10 இன்டூ 10 100 புரியுதுமா 100 கரெக்டா எல்லாருக்கும் புரியுதா புரியுதுமா எல்லாருக்கும் புரியுதா மைனஸ் 100 வருதா யா சாரி மைனஸ் 100 ஸோ எம்ஜி மாஸ் வந்துமா மாஸ் எவ்வளோ கொடுத்தாரு ரூட் டூ G10 ஓகேமா டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ ஒரே ஒரு நிமிஷம் யா துர்காதேவி பட் இங்க இப்படி இந்த மாதிரி பண்ணா நீங்க இது ராங் ஆக்சுவலி ஓகேவா இது வந்து ராங் ஆக்சுவலி வை தெரியுமா நானே சொல்லிடுறேன் பாருங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க இது ராங் ஆக்சுவலி ஏன் தெரியுமா பிகாஸ் இப்போ வந்து சைன் 45 இது இது சொல்லுங்க இது எவ்வளவு இது ஹைட் ஹெச் தானே ம். இது ஹைட் ஹெச் இது 10 சைன் 45 சொல்லுங்க சைன் 45 எவ்வளோ ஒரே சின்ன மிஸ்டேக் இருக்குமா இங்க என்ன மிஸ்டேக்னா இங்க பாருங்க சைன் 45 டிகிரி சைன் 45 டிகிரி எவ்வளோ ஆப்போசிட் சைடு பாருங்க ஆப்போசிட் சைடு எவ்வளோ ஆப்போசிட் சைடு சைன் 45 டிகிரி ஆப்போசிட் சைடு ஹெச் பை எவ்வளோமா ஹெச் ஆப்போசிட் சைடு பை ஹைப்போடென்ஸ் எவ்வளோ 10 ஓகேவா ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ தெரியுமா 10 இன்டூ சைன் 45 ஸோ சைன் 45 எவ்வளோமா 10 இன்டூ 1 பை ரூட் டூ ஸோ ஹைட் எவ்வளோ வருது ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டுமா 10 பை ரூட் டூ புரியுதா ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஸோ ஹைட் வந்துமா 10 பை ரூட் டூ இப்படி சொல்லுங்க நம்ம எங்க மிஸ்டேக் பண்ணியாச்சு சொல்லுங்க எங்க சரி ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்கம்மா ஓகே கண்டிப்பா 2027 ஆஸ்பிரண்ட் கண்டிப்பா பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணியாச்சு சொல்லுங்க நம்ம எந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணியாச்சு யாராச்சும் சொல்றீங்களா ஆக்சுவலி இது வந்து ஒர்க் டன் அப்போது வந்து 100 ஜவுல் வந்து ராங்மா ஆக்சுவலி ராங் ஸோ நம்ம எங்க மிஸ்டேக் பண்ணியாச்சு யாராச்சும் சொல்றீங்களா கண்டிப்பா 2027 ஆஸ்பிரண்ட் கண்டிப்பா பார்க்கலாமா எல்லாரும் நெக்ஸ்ட் இயர் எல்லாரும் பார்க்கலாம் 3 ஆஸ்பிரண்ட் கூட பார்க்கணும் யாராச்சும் சொல்றீங்களா நம்ம எங்கேயம்மா மிஸ்டேக் பண்ணியாச்சு ஓகே ஆமா ஆக்சுவலி இங்க பாருமா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓகேவா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம வந்து 10 கிடையாதுமா ஓகே நான் வந்து காட்டுற பாருங்க எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க 1 மினிட் இங்க பாருமா ஸோ ஒர்க் டன் ஓகே நல்லா பாருமா ஒர்க் டன் இன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுமா எஸ் கரெக்ட் அக்ஷயா குட்மா ஒர்க் டன் ஒன்னும் இல்லையம்மா 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க எல்லாமே புரியும் ஓகே ஒர்க் டன் இன் அப்வர்ட் ஃபோர்ஸ்மா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் கேஸ்மா அப்வர்ட் ஓகே ஒர்க் டன் இன் upward journey in the first case. Okay, எவ்வளவு தெரியுமா mgs cos 135 degree. ஓகேமா ஸோ இப்போ வந்து mg நம்ம மாஸ் ரூட் டூ கிராவிட்டி 10 கண்டிப்பா பாருங்கம்மா ஸ்ரீ முரளி கண்டிப்பா யூஸ்ஃபுல் ஆகும் இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு தெரியுமா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஓகேவா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 10 ஹெச் ஓகே இட் இஸ் 10 பை ரூட் டூ இப்போ தானே கண்டுபிடிச்சு பாருங்க பேசிக் மேக்ஸ் ஸோ 10 ரூட் டூ கண்டுபிடிச்சாச்சு ஸோ இன்டூ காஸ் 145 எவ்வளோமா காஸ் 145 வந்து minus 1 root 2. Okay, root 2 cancel. It is minus 100 by root 2. Now, again, this is also a wrong. Talaiva. This is also a wrong. Work done in upward journey in gravitational force. See, ஆப்ஷன் ஏ வந்து உங்களுக்கு 100 இருக்கும் ஆப்ஷன் ஏ வந்து 100 இருக்கும் இது தப்பு தான் ஆப்ஷன் பி வந்து -100/2 இருக்கும் இது தப்பு தான் ஸோ இப்படி என்ன பண்ணணும் நம்ம பாருங்க நானே சொல்லிடுறேன் ஸோ ஒர்க் டன் ஓகே இன் upward journey in the second case இது பாருங்க
அப்வர்ட் ஜர்னி இந்த செகண்ட் கேஸ். அப்வர்ட் ஜர்னி இந்த செகண்ட் கேஸ்னா என்ன? எல்லாரும் பாருங்க. ஓகேமா? செகண்ட் கேஸ். இப்போ ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுமா? எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நோ. இப்போ ஃபர்ஸ்ட் வொர்க் டன் இன் அப்வர்ட் ஜர்னி இன் த செகண்ட் கேஸ். ஓகேமா? இப்போ பாருங்க. ஓகே. செகண்ட் கேஸ்ல பாருங்க. இது வந்து நல்லா பாருங்க. எல்லாரும் பாருங்க. இது வந்து லைக் இந்த இடத்துல. இப்படி வந்து பாடி ஆஃப் மாஸ் எம் இங்க இருக்கு. பாடி ஆஃப் மாஸ் எம் இங்க இருக்கு. ஓகே. ஸோ பாடி ஆஃப் மாஸ் எம் இங்க இருக்கு. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் சி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் கேஸ் ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் கேஸ். இது ஃபர்ஸ்ட் கேஸ் முடிச்சாச்சு. செகண்ட் கேஸ் வந்து இப்படி. ஸோ பாடி வந்து இப்படி போலாமா? பாடி வந்து இப்படி போலாம். எஸ் ஆர் நோ? நல்லா பாருங்க. இப்போ வந்து எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது வந்து செகண்ட் கேஸ். ஓகே. இது வந்து என்ன தெரியுமா? இது வந்து லைக்மா செகண்ட் கேஸ். செகண்ட் கேஸ். ஓகே. இது செகண்ட் கேஸ். இது செகண்ட் கேஸ்மா. இப்போ இந்த பாடி என்ன ஆகுது? இப்படி பாருங்க. இப்படி பாடி இங்க இருக்குமா? பாடி வந்து இப்படி இருக்கு. ஸோ பாடி வந்து இப்படி போகுது. எஸ் இப்படி இந்த பாடி வந்து இப்படி போகுது. ஸோ இப்படி வந்து வேட் எம்ஜி இங்க இருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து திஸ் த டைரக்ஷன். இப்ப ஆங்கிள் யாரும் சொல்றீங்களா? வாட் இஸ் ஆங்கிள்? ஸோ எம்ஜி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். வாட் இஸ் ஆங்கிள்? டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி இருக்கணும். இப்படி தானே போகணும். இப்படி போயிட்டு இப்படி போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வில் சி இந்த பாத்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த பாத்து பார்க்கணும். ஸோ பாடி எம்ஜி இப்படி இருக்கணும். எம்ஜி இங்க இருக்கு. எம்ஜி இங்க இருக்கு. எம்ஜி ஸோ எம்ஜி இங்க இருக்கும். ஸோ இப்படி எம்ஜி குட் குட் வெரி குட் வெரி குட். கன்ஃபியூஸ் ஆகாதமா உங்களுக்கு நான் வந்து தனியா டயக்ராம் போட்டு சொல்லிடுறேன். டோன்ட் வரி. டோன்ட் வரிமா. உங்களுக்கு தனியாவே டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பாடி எங்க இருக்குமா? பாடி வந்து இங்க இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல பாடி இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல பாடி இருக்கு.